श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नित्योत्सवो भवत्येषां नित्यश्रीर्नित्यमङ्गलं येषां हृदि स्थो भगवान् मङ्गलायतनं हरिः। हरि ओं तत्सत्। उद्धवगीता 21வது அத்தியாயம். भगवान श्री कृष्णर भिक्षु गीतम मूलमा உத்தவர்கிட்ட சொல்றார், யாராவது ஒரு மனிதன் அர்த்த புருஷார்த்தமே பரமார்த்தம்னு நினச்சா அவனுடைய வாழ்க்கை அனர்த்தமாயிடும். அர்த்த புருஷார்த்தமே பரம புருஷார்த்தம்னு நினச்சிட்ட வாழ்க்கை அனர்த்தம் வியர்த்தமாயிடும். அதுதான் அதில் சாராம்சம். ஸோ அர்த்த புருஷார்த்தந்தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொன்னதுனால இப்போ பகவான் இந்த அத்தியாயத்தில் இன்னொரு கதை மூலமாக, கதை சொன்ன எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால பகவான் கூட கதை சொல்கிறார், நிறைய கதை சொல்கிறார். அப்படி அடுத்த கதை, புரூரவன் அனே ஒரு ராஜா இருக்கார். அவர் காம புருஷார்த்தமே பரம புருஷார்த்தம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறம் போயிட்டார். போனார். ஆனால் சத்சங்கத்தினால ஏதோ பூர்வஜன்ம புண்ணியம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறதுனால எப்படியோ அதே ஜன்மத்தில் கடைசியில் உணர்ந்தார். விவேகம் வந்தது, வைராக்கியம் வந்தது. எப்படி வந்தது? வைராக்கியம் வந்தால் கொஞ்சம் வைராக்கியமான வெறுப்பம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வருது. ஒரு வியாதி வந்தால் வரும், ஒரு சாவு டெத்து பார்த்தா வரும். ஓகே, வரும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு சிலதில் குறையும், தானாகவே குறையும். வேறு எதிலோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அஜ்ஞானம் போகாது. அதனால் அவருக்கு கொஞ்சம் விரக்தி வந்தது. ஆனால் அது பூர்ணமான ஞானத்தினால விவேகத்தினால வந்த விரக்தி இல்லை. அதனால் எந்த பக்தியாவது ஞானமாவது வைராக்கியத்தோட விவேகத்தோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அவர் சத்சங்கத்துக்கு போய் குருவினை ஆசிரியிச்சு முக்தி அடைஞ்சார். வாழ்க்கை கடைசியில் முக்தி அடைஞ்சார். ஸோ இவ்வளவு காம புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு தெர் இஸ் எ சான்ஸ் குருவு கடிச்சு சத்சங்கம் கடிச்சு அதிலேயே ஈடுபட்ட இன்னும் கொஞ்சம் ஆயுஷ் இருந்தால், அது வேற பார்க்கணுமே. இவங்களெல்லாம் மனுவுடைய கிராண்ட்சன் நாம ஏதோ ஒரு யுகத்திலாமோ அவங்களெல்லாம் 10,000 வருஷம் அப்படியெல்லாம் சுலபமாக வாழுவாங்க. அவர் அதில் 900 என்னமோ வருஷங்களோ காம புருஷார்த்தத்திலேயே வளர்ந்தார். அப்புறம் ராஜா ஆயிட்டார், பெரிய ராஜா ஆயிட்டார். ஐல சாம்ராட், ஐலஹ அவர் பேர். அதுக்கப்புறம் எத்தனை டிகேட்ஸு சத்சங்கத்துக்கு போனாரோ நமக்கு தெரியாது, அது சொல்லலை. அதனால் ஒரு வாக்கியத்தில் இப்போ பகவான் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்புறம் அவருடைய கதை என்னன்னே நம்ம அவ்வளோ விவரமாக பேசலை. நேராக நம்ம 4வது ஸ்லோகத்தில் 28க்கு போயிட்டோம். அது நடுவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன நடந்ததுன்னு. யாருக்காவது விவரம் வேணுமென்னு பாகவதம் திரும்பி படிச்சுக்கணும். சரி, அப்புறம் அப்படிப்பட்ட அந்த புரூரவன். ஸோ ஒரு மனுஷன் பாகவதத்தில் நிறைய கதை, அந்த அஜாமிலனாவது சில பேர் அப்படி
நடுவில் தப்பு வழியில் போனால் கூட முதல்ல நல்லா இருந்தாங்க, அப்புறம் தப்பு வழியில் போயிட்டாங்க, திரும்பி நல்ல வழிக்கு வந்துட்டாங்க. இந்த நல்ல வழி தப்பு வழின்னு இது என்னன்னு சொன்னால், காம புருஷார்த்தங்களில் இருந்துட்டு சில பேர் தர்மத்துக்கு வருவாங்க. ஆனால் மோட்ச புருஷார்த்தத்துக்கு மட்டும் ரொம்ப கம்மி வருவாங்க. அதனால அப்படி சில பேர் பற்றி கதை சொல்லும் போதும் அஜாமிலன் கூட கடைசியில் திரும்பி சத்சங்கத்துக்கு போனார், இமாலயத்துக்கு போனார், ஹரித்வாரம் தபஸ் பண்ணார். அப்புறம் அந்த அவந்தி பிராமணன் கூட அப்புறம் சந்நியாசம் வாங்கி பிக்ஷுவாகி அவ்வளவு விஷயத்தனை பேசியிருக்காரு, பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பக்தாள் இப்படி எல்லாம் பாடுறாங்களோ, சதாசிவ பிரமேந்திராவது தியாகராஜராவது அவங்களோட அனுபவத்தினை, அவங்களோட பக்தி, அவங்க மனசு பற்றி அவங்க வெளியில் சொல்லுறாங்க. அது யாரோ கேட்டு உபயோகப்பட்டுட்டா உபயோகப்படும். அப்படி கேட்டது தான் அந்த சோலோலாக்கி. இந்த ரெண்டாவது இங்கே வந்து புரூரவன் சொன்ன பாடின ஒரு பாட்டு. அதனால் இதுக்கு ஐல கீதம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஐல கீதா. சரி, இப்போ 24 வரைக்கும் கதை முடிஞ்சது. இப்போ இந்த கதத்துடைய சாராம்சம் எதுக்கு நான் இது சொல்ல வரே தெரியுமா உத்தவா? இதோ இந்த காம புருஷார்த்தம் மொத்தத்தில் மனுஷனுக்கு இந்த காம அர்த்த புருஷார்த்தங்களுக்குள்ள மாட்டிக்காமே தர்மமான ஜீவனம் ஜீவிச்சு பிரம்ம மோட்சமடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக அவனுக்கு வாழ்க்கையில் குருவின் ஆசிரிச்சு தான் ஆகணும், சத்சங்கத்தினை ஆசிரிச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ பகவான் வந்து இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் 3 ஸ்லோகங்கள் பகவான் பேசினதுக்கப்புறம் தான் அந்த கதை தொடங்கிட்டார். அகில சாம்ராட்டன் 4வது ஸ்லோகத்தில் அந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கருத்து அன்றைக்கி நல்லாவே அது விஷயம் பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அதில் பகவான் வந்து சங்கம் ந குறியாத் அசதாம், இந்த 3வது ஸ்லோகத்தில் இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அசத் மக்கள் கூட, அசத் மக்கள் என்ன யார்? அர்த்த காமங்களிலேயே ஈடுபட்டிருக்கிறவங்க. அப்படின்னா அஜ்ஞானிகள் தான் அதிலேயே ஈடுபடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க கூட சங்கம் வச்சுக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சத்சங்கம் வச்சுக்கணும். அப்போ சத்சங்கம் என்ன? சத் புருஷர்களுக்கு கூட கூடி இருக்கிறதை அவங்கள சந்நிதியிலோ இருக்கிறது என் அர்த்தம். அப்புறம் சத் புருஷர்கள்னு சொல்லும் போது ப்ளூரல் வருதே. அப்போது நிறைய பேருக்கிட்ட அப்படிலாம் நான் வந்து சத்புருஷர்கள் தான், அப்படியெல்லாம் சுற்றலாமா, பார்க்கலாமா, போகலாமா, இப்படியெல்லாம் கூட வரும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், நான் சொல்லலை, பகவான் சொல்லுவார். 25வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் இப்போ டீச்சிங் ஆரம்பிக்கிறார். என்ன டீச்சிங்கு? அந்த சத்சங்கத்துடைய முக்கியத்துவம். அப்புறம் முதல் ஸ்லோகத்தில் ஆனந்தம் பிரம்மாணம் ஆனந்த ஸ்வரூபனான பிரம்மன்னு அவன் அடைவான்னு சொல்கிறார். அப்படின்னா ஞான விஷயம்தானே அது. ராமஸ்வரூபம், கிருஷ்ணஸ்வரூபம், தேவி ஸ்வரூபம்னு சொல்லலையே, ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறாரு. பிரம்மணனை பதம் உபயோகப்படுத்திட்டாரே. அதுதான் மல்லக்ஷணம். என்னுடைய என்னோட ஸ்வரூபத்தின் இந்த சத்தியத்தின் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேகம் கொடுக்கப்பட்டது. அதுதான் எம்பசிஸ் இந்த முதல் ஸ்லோகா. அப்போ 3வது ஸ்லோகத்தில் அந்த சத்சங்கம் எவ்வளோ முக்கியம், துஸ்சங்கம் எவ்வளோ நஷ்டம் అనేది எம்பசைஸ் பண்ணணும், அதை காட்டணும். அதனால் பகவான் இப்போ பேச போகிற ஸ்லோகங்கள் எல்லாமே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சத்சங்கா. ஆரம்பிப்போம். 25வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச एवं प्रगायन् नृपदेवदेवः स उर्वशी लोकमधो विहाय आत्मानमात्मन्यवगम्य मां वै
उपारमज्ञानविधूतमोहः ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸோ இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த உணர்ந்த விவேகம் வந்த வைராக்கியம் வந்த அந்த புருரவசை வந்து இப்படி ஆகி நல்ல திரும்பி நல்ல கதி அடைஞ்சு முக்தி அடைஞ்சு போயிட்டார். ஸோ இதோட சாராம்சம் என்ன? த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, ஹே உத்தவா கேளு, என்ன சொல்கிறாரு? சக நுபதேவ தேவகா, பகவான் எந்த பெயரும் உபயோகப்படுத்தலை, நேர அந்த ராஜாதி ராஜனாக இருக்கிற சிறந்த ராஜனாக இருக்கிற ராஜாவாக இருக்கிற அந்த நுபதேவ தேவகா இந்த விதமாக அவரோட அனுபவத்தின் எல்லாம் பாடினதுக்கப்புறம் ஏவம் பிரகாயன்னு இந்த மாதிரி பாடியிருக்கார். ஓகே, பிரகாயன்னு. அப்புறம் எப்போ பாடினார்? பாடினதுக்கப்புறம் அவருக்கு ஊர்வசி லோகத்தில் வந்து விடுதலை வந்ததா? ஊர்வசி லோகத்தில் வந்து விடுதலை வந்ததுக்கப்புறம் பாடினாரா? அப்படின்னா வைராக்கியம் இதெல்லாம் வந்தது, ஊர்வசி லோகத்தில் வந்து வந்துட்டார். இங்கே அர்த்தம் பாருங்கள், ஊர்வசி லோகம் அதக லோகம் அதோ விஹாய. ஓகே, அங்கிருந்து விமுக்தனாய் வந்துட்டான். இங்கே அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலி அந்த கதை பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் ஊர்வசி அவங்க எல்லாரும் செலஸ்டியல் பீயிங்ஸ் தானே, சக்தி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுகிரகம் பண்ணலாம், கஷ்டப்படுத்துவாங்க, சாபம் கொடுப்பாங்க, கண்டிஷன்ஸ் வைப்பான். அப்புறம் அவங்க வந்து போகும்போது என்ன சொன்னான்னா, நீ கந்தர்வர்களை பூஜிக்கணும், பூஜிச்சா உனக்கு என் லோகத்துக்கு வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி, அதனால் ரொம்ப அழாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வீட்டில் வேறு இங்கே ராணி யார் இல்லாத மாதிரி எத்தனையோ ராணி பாரிகள் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் நாம் சினிமா பார்க்குறான், சினிமா பார்க்கும்போது இந்த சினிமாவில் ஹீரோ அதெல்லாம் என்னமோ நடக்கும்போது அந்த சினிமாவில் ஹீரோயின் இறந்து போயிட்டான். ஹீரோ அழறான். இந்த சினிமா பார்க்குற இவர் கூட அழறாரு. அப்போ பக்கத்தில் பாரிய இருக்க மனைவி தட்டிட்டு, ஏன் அழறீங்க, நான் இங்கே தானே இருக்கேன் అని சொன்னா. ஓ அப்படியா? இப்படி தான் எதுக்கும் அழறோம். இவர் வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு வியாமோகம் போல இல்லை, அப்புறம் அந்த லோகத்துக்கு வர வச்சுட்டான். நம்மளை எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க, அவங்க போயிட்டு அங்கே. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிடுச்சோ, எவ்வளோ நாள் இருக்கார் என்னமோ, மொத்தத்தில் எவ்வளோ சுகம் அனுபவிச்சேன்னா ஆனால் கூட அப்புறம் திகிட்டும் இல்லையா, வெறுப்பும் வரும், எல்லாத்துலையும் அப்படி தான் வருது. ஆனாலும் விவேகம் வர மாட்டேங்குது, வைராக்கியம் வர மாட்டேங்குது விடுறதுக்கு. பல் இல்லைன்னா கூட முறுக்கு பொடி பண்ணி சாப்பிட்ணும், கொஞ்சம் முறுக்கு பண்ணி கொடுக்குறியா மருமகளே, அப்படி இருக்கு கதை. அதனால அங்கே போயிட்டு அப்புறம் புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா தள்ளி கீழே போட்டுடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. எந்த லோகத்துக்கு போனால் புண்ணியம் தீர்ந்து போச்சு, உடனே ஏந்திரு கிளம்பு, ட்ரெஸ்ஸு மாற்ற ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்சம் காஃபி நத்திங் டூயிங்க, டைம் ஆயிடுச்சு வா, அப்படி சக்கரை மாதிரி மடித்து பிடிச்சி அப்படி போட்டுடுவாங்க. ஓகே, அந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி கீழே வந்து டொமாலில் எங்கே விடுவானோ தெரியல. அப்படி அப்பா அப்படின்னு ரொம்ப அவருக்கு தெளிவு வந்துச்சு. அப்போ தான் அப்புறம் இதெல்லாம் சத்சங்கம் கிடச்சிருக்கும், எல்லாம் ஆயிருக்கும், மேபி அப்புறம் கூட பாடியிருக்கலாம். மொத்தத்தில் நமக்கு அந்த கதை கிடைச்சது, உபதேசம் கிடைச்சது. பகவான் அதான் சொல்கிறார், ஊர்வசி லோகம். அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த ஊர்வசியை
அப்படியே பாவத்திலேயே அந்த லோகத்தில் இருக்கான். சில வாட்டி எந்த லோகத்தில் இருக்கேன், என்ன யோசிக்கிறேன் கேட்போம் இல்லையா? இங்கே தான் இருப்பான், நம்ம பக்கத்தில் தான் இருப்பான், கண்ணு திறந்து தான் இருக்கும். ஆனால் என்னமோ யோசிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, இந்த லோகத்தில் இல்லையா, என்ன ஆயிடுச்சு அப்படி. ஸோ ஊர்வசி லோகம் இனிமேல் அந்த அம்மாவுக்கு அலறுது, அவங்க வந்தது, அவங்க கொஞ்ச நாள் இருந்தது போனது எல்லாம் சும்மா பிரம மித்யா. மாண்டுக்கம் படிச்சிருப்பார். அவன் மாண்டுக்கம் படிக்காம அது வராது அந்த ஞானம். விஹாய அப்பா அப்படி என்ன அர்த்தம்? இங்கே ஊர்வசி ஒரு எக்ஸாம்பிள் தான். எனி டைப் ஆஃப் காமம், attachment to anything, any object, not only living object, non-living object கூட, சரியா, அது கூட இருந்தால் கூட அதே அட்டாச்மெண்ட் தான். ஸோ அதெல்லாம் லோகம் ஆலோக்கியத்தை லோகः. ఇంద్రియங்கள் எதெல்லாம் பார்த்து எதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதில் இது சத்தியம் అని భ్రమப்படுறதோ அது எல்லாமே அது ஊர்வசி இஸ் ஒன் இண்டிகேட்டர் ஃபார் தட். அப்படி கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் விஹாய. அப்புறம் என்ன ஆச்சு பாருங்கோ, ஊட்டியாச்சுன்னா அதான் சொன்னானே, வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இனிமேல் வழி இல்லை, விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது முன்னாடி மாதிரி அப்படி இருக்க முடியல, வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, மக்களும் என்ன தள்ளி விட்டுட்டுறாங்க. வயசி கதே கஹ காமவிகாரஹ சுஷ்கே நீரே கஹ காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹ ஞாதே தத்வே கஹ சம்சாரஹ. ஆனால் அப்படி சிலது நான் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஐ வில் கிவ் இட் அப். பட் அஜ்ஞானம் போல இது முன்னாடி மாதிரி சிலதில் இப்போது ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ காரணத்தினால, பல காரணங்கள் இருக்கலாம். பட் அப்போது மனசு எங்கே சுற்றுறது, என்ன நினச்சிக்கிறது. மோஸ்ட்லி வயசாகும்போதும் அப்படிப்பட்ட நிறைய அடி வாங்க ஒரு வாழ்க்கையில் டிப்ரெஷன் இல்லைன்னா ஃபியரில் தான் எண்ட் ஆகும், வேக்னஸில் தான் எண்ட் ஆகும். பட் அதே மனுஷனுக்கு சாஸ்திரம், இந்த குரு கடிச்சு மார்க்கம் சத்சங்கம் கடிச்சாச்சுன்னா தான் படிச்சுக்குவான், இல்லைன்னா கிடையாது. அதனால நிறைய பேர் நல்ல மனுஷர்கள் தான், நல்லதாக தர்மமாக தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வயசான காலத்தில் என்ன ஞானத்தோடு தான் சரீரம் விடுறாங்களா? அகம் பிரம்மாஸ்மி ஞானம் இருக்கா? சந்தோஷமாக கவலைப்படாமல் இருக்கானா? இன்னும் லோக விஷயத்தினே பேசுகிறானா? இதெல்லாம் அடையாளம். சாந்தமாக இருக்கானா? இல்லை படிய கதையே பேசுகிறார நம்ம கிட்ட போனால்? வயசானவங்கள கிட்ட போய் பாருங்க. அதனால ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னது? இப்போ சத்சங்கம் துஸ்சங்கம் சொல்லணும். இங்கே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆத்மானம் ஆத்மனி மாம் அவகம்ய, அவன் ஹிருதயத்திலும் என்ன ஆத்மஸ்வரூபமாக மாம் அவகம்ய தெரிஞ்சுக்கிட்டான், உணர்ந்தான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், உணர்ந்தா? சும்மா கண்ணு மூடிட்டு உள்ளே பார்த்தா தெரிஞ்சு போச்சு சார். அப்படியா? அப்படி தெரியாது. சட்டுன்னு ஞானம் வராது. ஏகரூப உபாசனையில் இருந்தால் கூட, விஸ்வரூப உபாசனைக்கு வந்தால் கூட, நிர்குண உபாசனத்துக்கு வர்றதுக்கு டீச்சிங் வேணும், சத்சங்கம் வேணும். இல்லைன்னு வராது, தானாக வராது. ஒரு நாளைக்கு நான் ஹரிராம பாடிட்டே சொல்லி 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 ஒரு நாளைக்கு எனக்கு நிர்குண ஞானம் வரவே வராது. ஜபம் பண்ணிகிட்டே இருப்பே, நிர்குண ஞானம் வராது. இது புரிஞ்சுக்கணும். எப்போ வரும்? குரு கிரமமாக உனக்கு ஏகரூப தியானம் அதோட முக்கியத்துவம் சொல்லி உன் ஸ்டெப் பை ஸ்டெப் விஸ்வரூப தியானத்தை கொண்டு அவருடைய டீச்சிங்கினால் உனக்கு நிர்குண ஞானம் ஏற்படும். அதுதான் விஷயம் வரப்போகிறது.
ஸோ ஆத்மானம் ஆத்மானி மாம் அவகம்ய வை அப்படின்னா அவன் நிச்சயமாக என்ன ஆச்சாரு உபாரமது பிரபஞ்சோபசமம் உபரமம் உபரதி சாந்தி எல்லா பிரபஞ்சோபசமம் அர்த்தம் இங்கே உபாரமது. அது எப்படி கிடைச்சதுன்னா அப்புறம் மோகம் போயிடுது. எப்படி போயிடுச்சு? மோகம் விதூத ஞானேன மத் ஞானம். அது வேறு சொல்கிறார். மத் ஞானம். அந்த மத் பதம் வந்து ஸ்வரூப ஜானம், ஆத்ம ஜானம், பிரம்ம ஜானம் ஏற்பட்டு அப்போ பிரம்ம ஜானம் ஏற்படணும்னா மோகம் போகணும்னா பிரம்ம ஜானம், மோகம்னா அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போனாத சாந்தி வரும். அப்போ அப்படி வரணும்னா மத் ஞானம் வரணும். அப்படின்னா ஸ்வரூப ஜானம் வரணும். அது எப்படி வரும்? ஸ்வரூபம் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஜீவன் என்னன்னு தெரியணும், ஜெகத் என்னன்னு தெரியணும், அப்புறம் ஈஸ்வரன் என்னன்னு தெரியணும், ஜீவ ஜெகத் ஈஸ்வருக்கு இன்னைக்கு விலட்சணமாக இருக்கிற துரியம் என்னன்னு தெரியணும், நிறைய தெரியணும். அப்போ நிறைய நாள் படிக்கணும், கேட்கணும். சரியா? ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி பண்ணி அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, புத்தவா இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக கேடு. ததோ துஸ்ஸங்கமுத்ஸ்ருஜ்ய சத்சு சஜ்ஜேத புத்திமான் சந்த ஏதஸ்ய சிந்தந்தி சிந்தந்தி மனோவியாசங்கமுக்திபிஹ. வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ் 26-27. அதனால் ஓகே என்ன புரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் தி பிக்ஷு கீதம் ஆர் தி புரூரவ ஐல கீதம்? ததஹ அதனால் விவேகம் புத்திமான், புத்தி இருக்கிறவனும் விவேகம் இருக்கிறவனும் என்ன பண்ணுவாங்க? துஸ்ஸங்கம் உத்ஸ்ருஜ்ய, துஸ்ஸங்கத்தனை விட்டுடுவான். துஸ்ஸங்கம் வச்சுக்க மாட்டான். இங்கே துஸ்ஸங்கம்னா சீட்டு விளையாடுறவங்களுக்கு கூட சார் நான் இருக்கேன் இல்லையே, குடிக்காரன் கூட நான் இருக்கேன் இல்லையே, நான் நல்லவன் தானே, இப்படி எல்லாருக்கும் பாவம். நான் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு மட்டும்தான் போவேன், இல்லைன்னா லேடிஸ் கிளப்புக்கு மட்டும்தான் போவேன். இது ஒரு பிரமா. அது எல்லாமே துஸ்ஸங்கம்தான். எந்தெந்த சங்கத்தினால உனக்கு அர்த்த காமங்கள் விஷயங்களே நிறைய காதுக்கு எல்லா இந்திரியங்களுக்கு விருந்து கொடுக்கறதோ, மக்கள் போகிறாங்கன்னா இந்திரியங்களுக்கு விருந்து. அங்கே அவங்க பேசுறது, அவங்கள பார்க்குறது, வெரைட்டி, அது இது லோக விஷயங்கள் எல்லாம் அர்த்த காம விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் டாமினண்ட்டாக இருக்கிறதோ, ஒரு 4-5 பேர் கூடி பேசிகிட்டு இருக்கும்போதோ எப்போ அது ஒரு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்க தெரியாமல், அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கேளுங்கோ, அதில் எல்லாமே லோகாபிராமாயணம் மட்டும்தான் இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் துஸ்ஸங்கம். எவ்வளோ நாள் இருந்து இது முன்னாடி தெரியாமல் இப்போ அதில் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி சத்சங்கத்தினை துஸ்ஸங்கத்தினை உத்ஸ்ருஜ்ய. இந்த துஸ்ஸங்கம் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், சொல்லி அப்புறம் ஸ்லோகம். இன்னும் கூட பக்தி தர்மம் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் நல்லவங்க நினச்சிக்கிறோம். நல்லவனாக இருக்கிறது ஞானம் கொடுக்காது. நல்லவனாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் ஞானம் வராது. நீ நல்லவனாக இருக்கிற அஜ்ஞானி, நீ அப்படி வச்சுக்கலாம் டைட்டில். நல்ல அஜ்ஞானி, கெட்ட அஜ்ஞானம் அப்படி இருக்கு. என்ன சார் அது இல்லைன்னா சிம்பிளாக பாருங்கோ.
இப்போ எப்படி இருக்குன்னா லோகத்துடைய போக்கு, வீடு அப்படின்னு சொன்னால் வீட்டிலையே நம்ம வந்து சிலதெல்லாம் துஸ்சங்கம் எல்லாம் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ரொம்ப கிராஸாக சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். சுவாமி பக்தி இது எல்லாமே கூட 2x2 ரூமுக்குள்ளதா. படிக்கையில் எங்கோ ஒரு சின்ன ரூம் 2x2. இப்போ அது கூட இல்லை, அவர் இப்படி தூக்கி ஒரு இதை அடிச்சுட்டு மரம் அது மேலே உட்கார வச்சுட்டா அந்த இடம் கூட எனக்கு கீழே ஏதாவது உபயோகப்படும். ஏன்னா நானும் கீழே உட்கார முடியாது, அவர்னே கீழே உட்கார வச்சு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன அவ்வளோதான். ஒரு சின்ன இது பண்ணிட்டு போச்சு சுவாமி. அங்கே வரைக்கும் தான் 2x2 தான். அதுக்கு மேலே நீ வந்து அந்த பக்தினையோ மதத்தினையோ ஆத்தியாத்மிகத்தனையும் நீங்கள் வெளியில் காட்டிட்டா யூ ஆர் ஏ நான் செக்குலர். ஓகே, காட்டக்கூடாது. அப்போ என்ன, ஹாலில் வீட்டில் வந்த உடனே அழகான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். சுவாமி படம் வேண்டாம், இருந்தால் கூட எங்கே ஒரு சின்ன அப்படி ஒரு டெக்கரேஷன் ஐட்டமாக தான் இருக்கணும் அவர். அப்புறம் நிறைய அந்த செயினா பெல்ஸு ஹேங்கிங்ஸு அது இது எல்லாம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பைத்தியக்காரன் என்னென்னா அந்த வால் பெயிண்டிங்ஸு. என்ன ஹுசேனாமா யாரோ எனக்கும் தெரியாது, அவனுடைய ஒரு ஃபோட்டோவும் புரியாது. அப்படி புரியாத ஒரு டிராயிங் வச்சுக்கணும். சுவாமி படம் வேண்டாம். வீட்டுக்கு முன்னாடி வச்சா மேக்ஸிமம் அந்த திஷ்டி விநாயகர் ஒன்று இங்கே யாரோ சொன்னாங்க அது வச்சுக்கலன்னா அப்படின்னு வச்சுட்டோம். தவிர அந்த வீடு உள்ள வாசலாவது இல்லை வீட்டு ஹாலுக்குள்ளே வந்தால் கூட சுவாமி மட்டம் இல்லை, மகாத்மர்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கணும். அப்படின்னா நிறைய பேர்னு வச்சுக்கணும், இல்லை மகாத்மர்கள். ஏன்னா அப்படி எங்கே பார்த்தாலும் எப்படி கூட நமக்கு அது ஞாபகம் வரணும், நம்முடைய சம்ஸ்கிருதி தர்மம் ஞாபகம் வரணும். இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா நீங்கள் அப்படி எல்லாம் பண்ணால் யூ ஆர் அவுடேட்டடு. மாடர்ன் எப்படி இருக்கணும் தெரியுமா, 2x2 தான். மதம் விஷயம் சுவாமி அதெல்லாம் இங்கே வெளியில் காட்டக்கூடாது, ஒரு அடையாளம் கூட வச்சுக்கூடாது. வச்சுக்கிறாங்களா கேர்ள்ஸ் வச்சுக்கிறாங்களா, கொஞ்சம் தாய்மார்களை கஷ்டப்பட்டு கொஞ்சம் பெரிய பொட்டு வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பொட்டு வச்சுக்கினதே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படின்னு சொன்னேன், ஏன் ஜென்ஸு அநேகமாக இல்லை, அதே காலையில் கொஞ்சம் அப்படி பூசினது. ஸோ ரிலீஜியன் வந்து அப்படி வச்சுக்கூடாது, அது அப்படி இங்கே உள்ளே இருக்கட்டும். அது பப்ளிக்காக வேண்டாம், தெரிய வேண்டாம். அப்படி என்ன அர்த்தம் என்ன, பப்ளிக்காக வீடு நமக்கு வந்த உடனே அர்த்த காமங்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். சரி, மை லைக்கிங்ஸ், மை டிசைர்ஸ், மை ஃபேன்சிஸ் இதெல்லாம் தான் இருக்கணும் வீட்டில். அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை, பட்டு அப்படி ஆகிப்போச்சு. இந்த காலம் படிப்பு போக்கு எல்லாம் கூட அப்படி இருக்கு, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் துசங்கம்தான். when you are encouraging the அர்த்த காம விஷயங்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். யூ வாண்ட் டு பூஸ்ட் தெம். வை நாட் தி தர்மா அண்ட் தி பக்தி. அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னு அவனை கிண்டல் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு பயந்துட்டு அப்படியே கிராஜுவலாக அதெல்லாம் கொஞ்சம் 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 போயிடுச்சு. இது எதுவும் காலத்தினால மாறினது இல்லை, உனக்கு தான் நஷ்டம், உனக்கு துசங்கம் தான் இது எல்லாமே. அதர்வைஸ் அன்வான்ட் மேக்சைன்ஸ் வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் துசங்கம்தான். அதனால் பெருசாக ஏதோ ஒன்று இல்லை. எதெல்லாம் நம்மளை வந்து இந்த அர்த்த காமங்களுக்குள்ளே மாட்டி வைக்கிறது அதெல்லாம் துசங்கம்தான், அப்படி எடுத்துக்கணும். இன்னும் நீங்கள் நிறைய சிந்திக்கணும் எப்படி இருக்குன்னான்னு விஷயம். வேஷ பாஷைகள் எல்லாமே கூட அப்படி எல்லாம் டாமினேட் பண்ணுறது, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் டாமினேட் பண்ணுறது. இப்போ அப்போ துசங்கமாக இல்லையா அது? அப்போ அதிலேயே இருந்த மனசு எப்போ அதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் கடுகிட்டு தோச்சி விட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதனால நிறைய பேருக்கு அந்த ட்ரைனிங் பிகினிங் எல்லாம் டீச்சர் வந்து அநேக வருஷங்கள் ஆகிறது. விஷயம் புரிஞ்சு அந்த மார்க்கம் நிற்கிறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். சத்சங்கம் தேவைப்படுறது. ஸோ இங்கே வந்து ததோ துசங்கம் உத்ஸ்ருஜா
பகவான் சங்கரர் அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா, சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிശ്ചலதத்வம், நிശ്ചலதத்வே ஜீவன் முக்தி. பாடுறதுக்கு நல்லாதான் இருக்கு. நாரத பக்தி சூத்திரத்திலோ நாரதர் சொன்னார், துஸ்ஸங்கம் சர்வதா தியாஜ்யேத். அது மட்டும்தான் சொன்னார். நம்ம அதுக்கு ஃபுல் சென்டென்ஸோ சர்வதா சத்சங்கம் குறியாத், சர்வதா. அதே மாதிரி துஸ்ஸங்கம் சர்வதா தியாஜ்யேத், விட்டு கொடுக்கணும். சரியா? அப்படி சொல்லி சரி துஸ்ஸங்கம் எல்லாம் விட்டியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்ன்றீங்க? சத்சு சஜ்ஜேதா, கீப் கான்டாக்ட் அண்ட் த ரிலேஷன்ஷிப். சத் சங்கம், சத் புருஷர்களுக்கு கூட சங்கம் வச்சுக்கோ. இங்கே தான் பாயிண்ட்டு. இது வந்து ப்ளூரல், சத்சு வித் தி மகாத்மாஸ், ப்ளூரல். அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ போய் விசிட் பண்ணுவேன். அங்கே கோயம்புத்தூர் சுற்றே 3 நாள் இருக்கு சார். அங்கே அப்பப்போ போவேன், இங்கே அப்பப்போ போவேன், இங்கேயும் போவேன். போகிறது தப்பில்லை, நமஸ்காரம் பண்ணுறது தப்பில்லை. மகாத்மாவோட சங்கம் தானே சத் சங்கம்னு சொன்னாங்க இல்லையா? அப்படின்னு சத்சுன்னு என்ன சார்? சத் சங்கம். மகாத்மர்கள் நிறைய பேர் கூட இருக்கணுமா? அப்படி கிடையாது. மகாத்மாக்கள் நிறைய இருக்கட்டும், மகாத்மாக்கள் நிறைய பேர் நீ சேவிக்கலாம், அவங்களை பாத பூஜை பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், வீட்டுக்கும் கூப்பிடலாம். ஸ்ரவணம், சாஸ்திர அத்தியனம் மஸ்ட் பி டன் வித் ஒன் ஆச்சாரியா. நிறைய பேருக்கு நாங்கள் அப்பப்போ காஞ்சி போகிறோம், அப்பப்போ ஸ்ருங்கேரி போகிறோம், அப்பப்போ இங்கேயும் போகிறோம், அப்பப்போ பெரிய சிவன் விக்கிரகம் கெட்ட போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம். அதெல்லாம் ஓகே. எங்கே உனக்கு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் கிடைக்கிறது? அப்படி நீ எத்தனை ஜென்மங்களை சுற்றிட்டா சார் அங்கங்கே, அதேதோ இவ்வளோ புண்ணியத்தினை ஆட் பண்ணலாம். ஆர் யூ வில் ஃபீல் ப்ரவுட் தட் ஐ விசிட் நவ் அண்ட் தென் தீஸ் ஆஷ்ரம்ஸ் அப்பப்போ, ஆர் ஐ டொனேட் டு தோஸ் சுவாமிஜிஸ் அண்ட் ஆல் தட். வாட் யூ வில் கெட், வாட் யூ வாண்ட் டு கெட்? ஞானம் வருமா அதனால்? அப்படி போகிறோம், அங்கே போனால் நல்ல பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம்னா சாப்பாட்டு ஏதோ ஒன்று அந்த மகாத்மாவே கொடுக்கலாம். அது எடுத்துக்கிட்டு நல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடும், அவ்வளோதான். ஞானம் எப்படி வரும்? உபதேசம் கேட்கணுமா இல்லையா? ஸ்டடி பண்ணணுமா இல்லையா? இது நெக்லெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். பாருங்க, சில பேருக்கு சத் சங்கம் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் படிங்க, SAT SAT அண்டு SANG சாங். உட்கார்ந்தாம் போய் அங்கே 4-5-10 பேர் பாடிட்டோம். அப்பா அது சத் சங்கமாமா. அப்புறம் 4 பேர் அங்கே போயிட்டோம், எல்லாரும் லலித சாஸ்திரம் பாராயணம் பண்ணிட்டோம். ஓகே, குட் கர்மதா. ஞானம் வந்துச்சா? விஷயம் புரிஞ்சதா? ஸோ சில பேருக்கு சத் சங்கம் அப்படி பஜனை பண்ணுறது தான் சத் சங்கம் நினச்சிக்கிறாங்க. ஏதோ இல்லை, நானே அப்பப்போ எப்போது ஒரு புக்கு இருக்கேன், ஏதோ ஒரு புக்கு எடுத்துகிட்டு அப்போது கொஞ்சம் படிச்சுக்கிறேன். தேர் ஆல் மேபி லிட்டில் ஹெல்ப்ஃபுல் பட் நாட் டோட்டல்லி. ஞானம் வரணும்னா சத் சங்கம் இங்கே அர்த்தம் பகவான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இன்னும் மேலே ஸ்லோகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸாஜரேட் பண்ண எதுவுமே சொல்லலை. இதுதான் ஃபேக்ட். ஸோ யூ மஸ்ட், அசல் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. அதையும் சொல்கிறேன், எப்போ எங்கோ யாருக்கோ கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது கடிச்சியும் உபயோகப்படுத்திக்கலைன்னா அப்போ நம்ம எவ்வளோ முட்டாள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எனக்கு சத் சங்கம் திரும்பி நாளைக்கு சத் சங்கம், நாளைக்கு இப்போ 11 o'clock ஆகும், இப்படியே அதிலே இருப்பேன் நான்.
அதே சிந்தனை பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கு அந்த விஷயமே நினச்சிட்டு அப்படியே இருப்பேன். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அப்போ நான் பேசணும்னு இங்கே கொஞ்சம் பேர் இருந்தால் தானே பேசுவேன். கேட்குறவங்களுக்கு கூட தூங்காமல் கேட்டால் தானே நானும் பேசுவேன். இன்ஸ்பிரேஷன். அப்படியே பாருங்கள், ஒரு அம்மா ஓடி ஓடி வருவான் சத்சங்கத்துக்கு. அவங்கள பார்த்து எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன். ஓடாதுங்க நிதானமாக வாங்கன்னு கேட்க மாட்டான், ஓடிட்டே வருவான் இல்லையா? பட் இன்ஸ்பிரேஷன் ஏன் அந்த பார்த்தீங்களா? இந்த விஷயம் சத்சங்கமோ இது முக்கியத்துவம் பற்றி இப்போ வேறு கிளாஸ் நடக்கிறதா அந்த இடத்துல இந்த முன்னாடி சாய்பாபா காலங்கள்ல எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் பேசினது தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சும்மா சொல்கிறேன். இங்கே வராங்களோ கேட்குறதுக்கு. ஸோ ஓகே, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. எவ்வளோ தூரமானான்னு பாக்கியம் கிடைக்குமா? தொடர்ந்து சத்சங்கம், ஒன் டாபிக், ஈச் டாபிக் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஆல் த டாபிக்ஸ் ஆர் லிங்கிங் டு த சேம் ட்ரூத். அப்போ அந்த கனெக்டிவிட்டி, அந்த ஃப்ளோ, நான் அதுதான் முக்கியத்துவம். எனக்கு 6-7 நாளில் நான் இல்லறத்தில் இருந்தால் கூட ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் டு தட். அனே யார் வரா? பல வாட்டி நேராகவே சொல்லியிருக்கேன், கேட்கணும். இப்போ தான் யூடியூப்பு அதெல்லாம் யூடியூப்பில் போடலைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நீங்கள் போடலைன்னா வேறு எத்தனை பேர் இல்லை, அந்த பாவத்தில் கூட இருக்காங்க சில பேர். அப்படின்னா இன்னும் குரு சாஸ்திரமோ ஆச்சாரியர் விஷயம் மேலே அசல் பிடிப்பு வரலேன்னு அர்த்தம். யாருக்கு நஷ்டம்? அங்கே இன்னொரு இருக்காங்களே, அதை சாய்பாபா இருக்கான்னு கொஞ்சம் தூரம். பட் வாட் தூரம்னு என்ன? போலியா எங்கேயுமே 3-4 பேர் சேர்ந்து வர முடியாது. அப்படின்னா இத்தனை வருஷம் கேட்டது இன்னும் நிஷ்டை வரலை. அப்போது அவர் நமக்கு பக்கத்தில் சொல்லி கொடுத்தா ஓகே. ஐ எம் டெல்லிங் த ரியல் திங். ஓகே, டோன்ட் டேக் இன் எனி அதர் சென்ஸ். அதே மாதிரி இப்போ இங்கே சொல்லாதது அங்கே என்னமோ பேசிகிட்டு இருக்கோன்னா போகணுமணி நமக்கு ஆசை வருதா? கேட்கணுமணி சிரமந்தான். ஒரு 2 hours செலவு பண்ண வேண்டியிருக்கு. கட்டாயமன் இல்லை சொல்கிறேன். பட் ஆர்வி போக முடியலையே அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னு போகலாமன்னு திங்க் பண்ணணும். இங்கே ஒன்றும் கேட்டால் போகாதானே இது விஷயம் இல்லை. பாயிண்ட்டு, why can't I engage myself? நேராக கேட்கும்போது புரிஞ்சுக்கிற அளவுக்கு யூடியூப்னு போட்டு கேட்கும்போது புரியாது. அந்த யூடியூப் அதெல்லாம் விட only for repetition. You sit and again டைம் இருந்தால் sit and again and இன்னைக்கு what I learned in the class, என்ன சப்ஜெக்ட் என்ன சொன்னார், I would go deep with that. அதில் ஏதாவது சந்தேகம் அதுக்கு உபயோகப்படும் தவிர நாட் த கிராஸ்பிங் த எசன்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் டீச்சிங் வராது. அப்படி வராது. இதுக்கு இவ்வளோ சொல்லணும்னா சொல்லணும். இங்கே அதுதான் சத்சு சஜ்ஜேத. புத்திமான் விவேகம் இருக்கிறவங்க அப்படி அதில் ஈடுபடுவாங்க. என்ன பிரயோஜனம் அதுன்னா, ஏதஸ்ய சந்தः அந்த மகாத்மர்கள் குரு ஆச்சாரியர் ஏதஸ்ய அந்த ஸ்டூடெண்ட் சீக்கர் முமுக்ஷுடைய மன வியாசங்கம் சிந்தந்தி உக்திபிஹி. அந்த குரு பேசுகிற வாக்கியங்களினால உபதேசத்தினால, சாஸ்திரம் பேசுவார் இல்லையா, அது என்ன பண்ணும்? மனசில் இருக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சோக மோக பய சர்வம். இங்கே மன வியாசங்கம்னா அட்டாச்மெண்ட், விஷயாசக்தி, மனசில் இருக்கிற அதில் எல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம அஜ்ஞானம் இருக்க நமக்கு அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ ஆல். இல்லைன்னா ஜென்ரலாக சொல்கிறது மோக சோக பய, இதெல்லாம் இருந்து நீங்கி போகணுமன்னா அப்படின்னா ஞானம் வரணுமன்னா இதுதான் வழி. போய் கேட்கறதுனால இந்தி நடக்கும் சொல்லிட்டு பகவான் அவங்க சொல்கிற ஹித வாக்கியங்கள்
உபதேச வாக்கியங்களை வந்து இந்த விஷய ஆசக்தினை நீக்கும், கட் பண்ணும், சிந்தந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னது பேசினது எதுவுமே எக்ஸாஜரேஷன் இல்லை, பியாண்ட் த லிமிட் இல்லை అనేది சொல்கிறதுக்கு இந்த ஆச்சாரியர் அப்போ யார் ஆச்சாரியர், இப்போ யார்கிட்ட போகணும் எங்கே போகணும் అనేది நிறைய பேருக்கு சிலவாட்டி தெரியாது. தூரம் நந்தி பார்த்து என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக உள்ளக்கு வரமாட்டான். சில இடத்துல போனால் சில இடத்துல அப்படியெல்லாம் மாட்டிக்குவாங்க, அப்படியெல்லாம் ஆகிடும், அப்படி இதாகிடும், அதான் என்னமோ பிரம வச்சுக்கோ. அசல் இங்கே டீச்சிங் நடந்துட்டு இருக்கிறது, இது டீச்சிங் தவிர இன்னொரு விஷயம் இல்லைன்னு தெரியாது. கூட்டம் இருக்கிற இடத்துலன்னா போய் நான் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது ஏதோ செஞ்சு அங்கங்கே சுற்றிட்டு ஃபுட் ஸ்டால் பார்த்து அப்படியே பார்த்து ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வரலாம். யார் என்ன ஒன்று சொல்ல மாட்டேன். அப்படி சில பேர் they are afraid of reaching the Mahatma. அது யாராவது போனால் ஏதோ லோக விஷயம் ஆசை வச்சுக்கிட்டு தான் போக முடிஞ்சா. டீச்சிங் யாருக்கு வேண்டாம். நீங்கள் வேறு இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இப்படி எல்லாம் முடியாது சார். ஏதோ சும்மா மெசேஜ் அனுப்பிவிடுங்க, ஒன்றும் அதெல்லாம் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்துட்டு இருந்தானே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்ன சொல்ல, இப்போது அந்த ஆச்சாரியர் என்னென்னா அதை வந்து ஆச்சாரியருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆச்சாரியர்னா இப்படியா மகாத்மா சந்த நான் ஆச்சாரிய பதம் ஏன் உபயோகப்படுத்துகிறேன்னா அன்றைக்கி சொன்னேன் இல்லையா. ஐ வில் டெல் யூ வெரி கிளியர் கட் டெஃபினேஷன் ஆஃப் ஆச்சாரியா. ஆச்சாரியனா குரு தான், குருவன் ஆச்சாரியர் தான். பட் அந்த ஸ்லோகம் ஒன்று வந்து ரொம்ப அழகான விஷயத்தைன்னு சொல்கிறது. நான் அதை சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லணும். ஆனால் இந்த ஸ்லோகம் படிக்கணும் முதல்ல, அப்போ தான். 27வது ஸ்லோகம். சந்தோனபேக்ஷா மச்சித்தாக பிரசாந்தா சமதர்ஷினः நிர்மமா நிரஹங்காராः நிர்த்வந்த்வா நிஷ்பரிக்ரஹாः. சத்புருஷனுக்கு ஆச்சாரியருக்கு குரு 8 லட்சணங்கள் சொல்கிறாரு. அது ஸ்தித பிரஜ்ஞன லட்சணங்கள் அங்கே சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நல்ல அந்த லட்சணங்கள் குவாலிட்டிஸை பற்றி சொல்லும் போதும் நமக்கு வந்து அது இண்டிகேட்டர் ஆகிருக்கோ என்ன கேட்டக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்கணும். ஓகே, அது ஆச்சாரியருக்கு தான் இருக்கணும்னு வச்சுக்கூடாது. எனி சத்புருஷன், நானும் சத்புருஷனாக இருக்கணும் இல்லையா. சத்புருஷன்னு சொன்னால் டீச் பண்ணாதான் சத்புருஷன்னு வச்சுக்காதுங்கோ. டீச்சிங் అనేది பகவான் ஈஸ்வரனுடைய கிருப்பை இருந்தால், அந்த குரு கிருப்பை இருந்தால் டீச் பண்ண முடியும். இட் இஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீ. பட் டு பி ஆஸ் எ குட் சத்புருஷா இஸ் பாசிபிள். பிகாஸ் இப்போ குருக்கிட்ட தான் ஞானம் இருக்கே. நான் எவ்வளோ நாள் போனால் எனக்கு ஞானம் வருதானே என்ன பிரயோஜனம்? அப்போது எனக்கு ஞானம் வரலாம் இல்லை. நான் குரு நான் ஆச்சாரியர் வியாசபீட்டத்தில் உட்கார்ற தகுதி எனக்கு வராமல் இருக்கலாம். பட் ஞானம் வர்றதுக்கு என்ன அப்படி இருக்கலாம். அதனால இங்கே 8 குவாலிட்டிஸ் சொல்கிறார். இப்போது முதல்ல அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் நான். ஆச்சாரியனை ஓகே, ஆச்சினோதி சாஸ்திராணி అని சொல்கிறது முதல்ல. ஆச்சினோதி சாஸ்திராணி சயனம், கலெக்டிங், கிராஸ்பிங், எக்ஸ்ட்ராக்டிங். ஆச்சினோதி சாஸ்திராணி, சாஸ்திரங்களை இன்னும் படித்து அதில் இருக்கிற சாரம் எல்லாம் எடுக்கணும்னே குருக்கிட்ட போய் இருந்து சேவை பண்ணி நிறைய வருஷங்களை அதே பண்ணிட்டு இருக்கிறவன் தான் ஆச்சாரியனை. ஏன்னா நம்ம சனாதன இந்து தர்மத்தில் சாஸ்திரம்னா அது ஏதோ குட்டி புஸ்தகம் இல்லை. அனந்தோவை வேதாக, சாஸ்திரம் அனந்தம், பகுவேதித்தவ்யம், அல்பஸ்ய காலம் அப்படி இருக்கு.
அதனால் ஒரு பைபிள் எடுத்தால் ஒரு 1 ஹவரில் படிச்சிடலாம், குரான் எடுத்தால் படிச்சிடலாம், வேறு ஏதாவது என்ன படிச்சிடலாம். இந்த சாஸ்திரம் வந்து எத்தனை ஜென்மங்கள் படிச்சுட்டு இருந்தால் கூட முடியாத அளவு கடல் மாதிரி இருக்கே. அப்போ அந்த ஆச்சாரியனே ஸ்தானத்துக்கு வர இல்லை சாஸ்திரம்தான் எனக்கு, வேறு கண்ணில் எதுவுமே தெரியாது. சாஸ்திரத்தில் கேட்டது, தெரிஞ்சினது, புரிஞ்சது, அதை சொல்லி பேசுறது தவிர இனிமேல் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்காமல் இருக்கிற வந்து ஆச்சாரியன். பை ப்ராடக்ட் நடுவில் என்ன சின்ன சின்ன நடக்கிறது நடக்கட்டும். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் அங்கங்கே ஆசிரமங்கள் ஆச்சாரியர்கள் இருப்பான், டீச்சிங் இருக்காது. என்ன காரணம்னு என்ன கேட்காதுங்கிறது எனக்கு தெரியாது, அது யாராச்சு பண்ணணும்னு இல்லை. பட் யூ ஜஸ்ட் கெஸ் இட். வை? அதனால இந்த ஒரு சுவாமிஜி சொன்னார், மாண்டுக்கியம் சொல்கிறீங்களா, பரவாயில்லையே, மாண்டுக்கியம் சொல்கிறதுக்கு ஆளே கேட்குறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் பேர் ஊருக்கு போனால் ஆப்சென்ட் ஆனான்னு பரவாயில்ல, மினிமம் வரதானே வாங்க, மாண்டுக்க நிறுத்த மாட்டோம். லிட்ரலி ஒரு சுவாமிஜி சொன்னார், சன்னியாசி. அப்போது எனக்கு பாக்கியம்தான் நினச்சிட்டு இருக்கேன் நான் உள்ள. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஹூ லிசன்ஸ்? அவ்வளோ டஃப்பானது. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எங்கே நடந்தால் வேதாந்த கோர்ஸில் இங்கே நடக்கணும். பட் வி ஆர் மச் மோர் தேன் தட் ஸ்டடிங் இன் டீட்டெயில்டு. சம்ஸ்கிருதம் அவ்வளோ எம்பசைஸ் பண்ணல தவிர எகெயின் லைஃப்பில் யூ ஓன்ட் கெட் டைம். அதனால் ஆச்சினோதி சாஸ்திராணி, இப்படி சாஸ்திரங்களை யாராவது அப்படி படித்து அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பாற்றிட்டு இருந்து தான் இந்த சாஸ்திரங்களை நிற்கும். ஸோ ஆச்சாரியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, ஹூ டேக்ஸ் திஸ் இஸ் மை மிஷன் ஆஃப் த லைஃப். அப்படி எத்தனையோ பேர் பண்ணதுனால தான் நமக்கு இங்கே புஸ்தகமாகவும் காமெண்ட்ரிஸாகவும் பாஷ்யங்களாகவும் இப்படியெல்லாம் கிடைக்கிறது. அப்போது அவங்க எவ்வளோ அவங்க லைஃப் மொத்தம் டைம் அதுக்கு டெடிகேட் பண்ணதுனால தானே. ஆச்சினோதி சாஸ்திராணி ஆச்சாரியே ஸ்தாபயத்யபி. அப்படி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டார், சாஸ்திரம் நிறைய படிச்சுக்கிட்டார், ஆனால் யாருக்கும் சொல்லித்தர மாட்டார். இல்லை சொல்லக்கூடாது, ஜோக் சொல்லித்தரணும்னு அட்லீஸ்ட் ஒரு 100-200 பீப்புள் இருந்தால் தான், அதர்வைஸ் ஐ ஓன்ட் டாக். அப்போ அதுக்கு பெரிய பப்ளிசிட்டி வேணும், பெரிய பிளேஸ் வேணும், பெரிய இடம் வேணும், பெரிய ட்ரஸ்ட் வேணும். அப்படியெல்லாம் யாராவது பண்ணால் நான் டீச் பண்ணுவேன், அப்படி சிலது இருக்கும். நோ, வேரெவர் யூ ஆர் ஆச்சாரியஸ், அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் எங்களுக்கு சுவாமிஜி இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ யூஸ் டு டெல் டு யூ, வித்தவுட் டேக்கிங் த சத்சங் யூ ஷுட் நாட் ஈட் த ஃபுட். அது அப்படின்னு என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பிரம்மச்சாரிகளே சன்னியாசிகள் ஆக போகிறவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மிஷனில். பட் இட் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அது இதாக மைண்டில் அப்படி இருக்கும். இட்ஸ் அ வெரி குருவுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெரி பவர்ஃபுல். அது எப்படி ஒர்க் பண்ணும், என்ன அதோடையதுன்னு அப்புறம் எனக்கு தெரியும், அனுபவத்தில் வரும். அதனால் குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும். குரு கூட இருந்தால் தான் வந்து கேட்டது என்ன ஆயிடுச்சு, கேட்குறதுக்கு வாய்ப்பு வரும்போது கேட்குறோம் அசல் முதல்ல அது ஒன்று சொல்லி, அப்புறம் கேட்டது என்ன ஆயிடுச்சு. இவர் ஆச்சாரியே ஸ்தாபயேத்யபி, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, திரேதாயுகம்னா அது, துவாபரயுகம்னா அது, கலியுகம்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இது எப்படி சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் எல்லாருக்கும் முதல்ல வந்த உடனே மாண்டூக்கியம் நிர்குண பிரம்மம் சொல்ல மாட்டோம். ஸ்லோகம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி பாடுங்கோ, கையில் தாளம் கொடுத்துட்டு தாளம் வாசிங்கோ, எல்லாம் கொடுத்துட்டு கைத்தட்டி பண்ணி கத்தி அப்பா பாகவதம் சொல்லி, கிருஷ்ண கதை சொல்லி, எல்லாம் சொல்லி, அப்புறம் கொஞ்சம் 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 அது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. தெரியல மெடிசன் எப்படி ஒர்க் பண்ணுறது. நீங்களே சும்மா
நினச்சி பாருங்க. ஹவ் லாஸ்ட் 6 years the days, I mean, satsangam went on. How you are and where are you, what you, எப்படி இருந்தது இல்லை. அப்புறம்தான் ஸ்லோலி விஸ்வரூபம்னு சொல்லி அப்புறம்தான் உபனிஷத்து நிர்குணம். ஒரு நாளைக்கு இப்படி உட்கார வச்சுட்டு பம்பாட்டுன்னு சொல்லிட்டு இனிமே பயம் இல்லை. யாராவது தெரியாமல் வந்துட்டான்னு அவனை ஓடி போயிடுவான் போட்டோம். இப்படி கண்டினியூஸாக வந்தவங்கள நிற்பாங்க. ஹாப்பி. குரு யாரோ 4-5 பேர் 10 பேர் கூட பரவாயில்ல, they are still coming அப்படின்னு இருக்கும். இன்னும் வந்துட்டுருக்காங்கன்னு ஆச்சரியம்தான். அது நினச்சிக்கிட்டே தான் குரு சந்தோஷமாக இருப்பார். ஐயோ அப்போ எல்லாம் அத்தனை பேரும் வந்துட்டுறாங்க, யாரும் வரல. வரதே போகிறது நம்ம கையில் இருக்க. ஈஸ்வரனை அனுப்பிச்சுட்டு வருவான். ஆனால் பண்ண வேண்டியது ஆச்சாரியே ஸ்தாபயதி. அந்த ஆச்சாரம்னா இங்கே ஆச்சாரம்னா அந்தந்த இல்லை, அதெல்லாம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் அதையும் சொல்லி தருவாங்க. பூஜா விதானம் சொல்லி தரலையே உங்களுக்கு? எத்தனை ஸ்தோத்திரங்களை சொன்னோம், எத்தனை படித்தோம், ஸ்லோகங்களை படித்தோம், எல்லாம் இருக்கு. இன் பிட்வீன் we are talking about so many. வீடு எப்படி இருக்கணும் என்னன்னு எல்லாமே. திஸ் இஸ் வாட் மென்ட் ஃபார் சனாதன தர்மானு. ரொம்ப ஏதோ டாக்மா மாதிரி அப்புறம் சென்டிமெண்டலாக பேசலை நம்ம. இந்த காலத்தில் சிலது முடியாது. வர்ணாசிரம தர்மம் பற்றி பேசும்போது நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி என்ன சொன்னோம் இப்போ இந்த காலத்துக்கு? வர்ண தர்மம் காணாது, ஆனால் ஆசிரம தர்மம் அனுசரிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இப்படிலாம் நிறைய சொல்லிச்சு. அப்புறம் ஸ்வயமாச்சரேத் யஸ்மாத். சரி, அவர் படிச்சுக்கிட்டார், எதுக்குன்னா நிறைய சொல்லித்தரணும்னு சொல்லிட்டேன். அவர் ஏதாவது ஆச்சரணை பண்ணுறாரா? அவர் அதுக்கு தான் இருக்காரா? அந்த ஞான நிஷ்டையில் இருக்காரா? இது ஏதோ இல்லைன்னா ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணுறாரு. இப்படியே தான் ஸ்வயமாச்சரே தஸ்மாத். யாருனால ஸ்வயமாக ஆச்சரிக்கிறாரோ தஸ்மாதாச்சாரிய உச்சதே, அதனால் அவர்னு ஆச்சாரியன்னு கூப்பிடணும். புரிஞ்சுதா? இப்போ இது மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தா பாருங்க. சந்தः முதல் குவாலிட்டி அனபேக்ஷாக. எதுவுமே ஆசைக்கலை. நோ எனி எக்ஸ்பெக்டேஷன். அனபேக்ஷாக. அவங்க ஞான நிலையிலிருந்து ஞானம் நிஷ்டராகளாக இருந்து ஞானம் பற்றி பேசும்போது சொல்லும்போது நடக்கும்போது ப்ராஜெக்ட் நடக்கும்போது ஆசிரமம் கட்டியாச்சு, கட்டலை, புஸ்தகம் வந்துச்சு, புஸ்தகம் வரல, ஸோ வாட், ஏதோ நடக்கும் அதெல்லாம். ஆனால் எல்லாமே நல்லதுக்காக தான் இதை செய்கிறோம். சில பேர் பண்ணுவான், சில பேர் அவங்கவுங்க பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி. சில சன்னியாசிகள் சில பேர் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக டைனமிக்காக ஏதோ பண்ணுவாங்க, பண்ணட்டும். பட் சாஸ்திரம் இல்லைன்னா அங்கெல்லாம் ப்ராப்ளம், இட்ஸ் எ டெஃபிஷிட். அப்போது சந்நியாசம் எடுத்துக்கிட்டால் கூட சாஸ்திரம் படிக்கிறதுக்கோ படித்து சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு வரதில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். Because I visited so many ashrams, so many sannyasis I saw, either ladies or gents, but shastra onnu theriyadu. But they are in sannyasa marga, so that's good only. They are going that way. But unless you have a systematic teaching and hearing and understanding, there is no way to get out of, I mean, you cannot claim that I am the Turiyam, I am Aham Brahmasmi. How you can say simply, சினிமா எடுக்கலாம், எடுத்தான்ல, சினிமா எடுத்தவனுக்கு வந்துச்சா, ஆக்ட் பண்ணவனுக்கு வந்துச்சா, இல்லைன்னா பார்த்தவனுக்கு வந்துச்சா, அதில் என்ன எடுத்தானோ எனக்கு தெரியாது. முதல் இன்னும் டைட்டில் மட்டும் ஏதோ அப்படி வச்சுட்டான். ஸோ அனபேக்ஷாக முதல் குவாலிட்டி. ஓகே, நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ். அப்புறம் இந்த கருத்து ஒன்று சொல்லும்போது ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ த பகவத்கீதா ஸ்லோகாஸ் ஆல்சோ.
நிறைய இடத்துல பகவத்கீதையில் சொன்னது தான். அது என்ன ஆல்ரெடி கேட்டு முடிச்சதுனால என்ன கேட்டு முடிச்சிட்டிங்க? நிறைய பேர் கேட்கல, சரியாக கேட்கல. 12வது அத்தியாயம் எக்ஸாம்பிளுக்கு 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் எ கண்டினியூஸ் லிஸ்ட் ஆஃப் தி பக்தா. ஆனால் பக்தன் என்றார் எங்கேயுமே பக்தி பற்றி எதுவுமே பேசலை. அதில் ஆச்சரியம். பகவானுடைய திருஷ்டியில் அங்கே பக்தன்னா ஞானி பக்தா. அதனால் இந்த குணங்கள் இல்லாமல் நீ பக்தனும் இல்லை, நீ ஞானமும் அடைய போகிறதில்லை. அது புரிஞ்சுதான் நமக்கு அசல் முதல்ல அந்த 12வது அத்தியாயத்தோட முக்கியத்துவம் பக்தி யோகம் என்ன. அங்கே அத்வேஷ்டா சர்வபூதானான்னு வந்து ஆரம்பித்து ஐய டக் 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 லிஸ்ட்டு பெருசாக போகும். அதில் அனபேக்ஷ சுச்சி தக்ஷா, அங்கே ஒரு அனபேக்ஷா, ஸோ ஜஸ்ட் ஃபார் ரிஃபரன்ஸ் தான். அடுத்தது மச்சித்தாக, ஓகே, their mind is soaked with me, my teachings only. இங்கே வேறே இருக்காது, மனசு இருக்கு ஒர்க் பண்ணுறது. they have surrendered their mind to me, மச்சித்தாக. நான் தவிர இன்னொரு என்னோட விஷயம் தவிர அவங்க மனசில் ஒன்றும் இல்லை. பேசினா என்னை பற்றி தான், பார்த்தான்னு என்னை பற்றி தான், யோசனை பண்ணான்னு என்னை பற்றி தான், மச்சித்தாக. இதுக்கு பார்த்தோம்னா 10வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் மச்சித்தா மத்கத பிராணாக, எக்ஸாக்ட்லி அதே வேர்டு. அவங்களோட உசுரோடு இருக்கிறது அவங்க பிராணங்களை எனக்காக தான், என்னுடைய காரியம் பண்ணுறதுக்காக தான். பகவானுடைய என்னோடய வாக்கியங்களின் வார்த்தைகளின் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோன்னு சொல்லி இந்த லோகத்தில் அவங்க அதே நிஷ்டையில் இருக்காங்க. மச்சித்தா மத்கத பிராணாக. அடுத்தது பிரசாந்தாக. நேச்சுரல்லி ஒரு டீச்சர் ஆச்சாரியன்னு எப்படி தெரியும்? ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா? இல்லைன்னு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இது இஸ் எ ஞானி ஒரு சீல் போட்டு ஏதாவது கொடுத்தாங்களே? எங்கேயுமே யாருமே கொடுக்க முடியாது. எங்கே கோர்ஸ் பண்ணான்னு என்ன படித்தான்னு சரி, நீங்கள் நாட் கிவ் லைக் தட். இது அப்படி கொடுக்குற விஷயம் இல்லை. ஸோ அதனால் நோ எனி இது கிடையாது, சர்டிஃபிகேட் கிடையாது, சீல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி தெரியும்? பிரசாந்தாக. அவங்களுடைய சாநித்தியம், அவங்களுடைய தொடர்பு பேச்சில் நமக்கு சாந்தி, நிம்மதி அது தெரியறதுன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சத்சங்கத்துக்கு போனால் கூட எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்புறம் அங்கே எல்லாமே ஏதோ சில இடத்துல காம்படிஷன்ஸு, கம்பேரிசன்ஸு, இப்படியெல்லாம் ஏதாவது அப்படி இப்படி தோணுறதுன்னு சொன்னால் தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல்னு அர்த்தம். பிகாஸ் எப்போ சாஸ்திரமே மையமாக வச்சுட்டு இருக்கிற இடத்துல தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் எனி அதர் செகண்ட் ஒன். ஸோ பிரசாந்தாக இதுக்கு பகவத்கீதையில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, 6வது அத்தியாயம் முக்கியமாக பார்த்தா பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः. அப்புறம் அதே அத்தியாயத்தில் பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம். இல்லை, இப்போ பகவத்கீதையில் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூஷேஷு மத்பக்திம் லபதே பராம் பிரம்மபூயாய கல்பதே. 18 இப்போ பார்க்க அதான் பிரசன்னாத்மா, பிரம்மபூத பிரசன்னாத்மா. ஸோ இப்படி பல இடத்துல அந்த பிரசன்னாத்மான்னு சாந்த சித்தாக. There is no any kind of agitation, excitement and worry on account of anything. பிரசாந்தாக. அடுத்தது சமதர்ஷினஹ. இதுக்கு பகவத்கீதையில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே 6வது அத்தியாயத்தில் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினஹ. இதை கொஞ்சம் அப்படி பேரஃபைஸ் மாதிரி கைவல்யோபனிஷத்தில் வரும்.
सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि संपश्यन् ब्रह्म परमं याति नान्येन हेतुना ट्यून மாற்றிட்டது எனக்கும் ஞாபகம் வரும். இல்லைன்னா நான் திரும்ப அதே டியூன் போடுவேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. கைவல்யம். ஸோ எவ்வளோ டிஃபரன்சஸ் துவைத்தம் பார்த்துட்டு இருந்தால் கூடவே no difference. Differences are all only apparent. அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் தான் அப்படின்னு மறக்காமே இருக்கணும். முதல் அந்த சமத்துவம், சமபாவம், ஒரே வஸ்து தான் இருக்கிறது. அதில் என்னமோ இப்படியெல்லாம் வேற்றுமை காணப்படுறது. அதுக்கு நிறைய ஏதோ காரணம் இருக்குது, குணங்கள் காரணம், மாய காரணம் எல்லாம் இருக்குது. பட் ஞானியோட திருஷ்டி சர்வத்திர சமதர்ஷினா. அப்புறம் நிர்மமாக நிரஹங்காராக. இது என்னோடதானே கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சரீரமே என்னோடதில்லை, இந்த பேச்சு என்னோடதில்லை. அப்புறம் இதே இல்லைன்னு அப்புறம் என் வீடு, என்னோட மக்கள், என்னோட பாரியா என்ன இங்கே இருக்கு அப்பரண்ட்லி ரிலேட்டிவ்லி. ஆனால் தென் ரியல்லி மனசில் எனக்கு தெரியும் என்னது எப்படி ஆகும். அது ஏதோ ஒரு காலம் கொஞ்சம் எல்லாம் கிட்ட வந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னோட தானே, இந்த என்னோடது தானே பாவம். இது எல்லாமே அகங்காரம் மமக்காரம் தான் ப்ராப்ளம். அஜ்ஞானத்துக்கு ரூட் காசஸ். நிர்மமாக. இது பற்றி கூட நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி பல இடத்துல கீதையில் கூட வந்துச்சு. நிர்மம நிரஹங்கார. முதல்ல அகங்காரம் நான் அது அந்த நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த நானுக்கு சேர்ந்தது எல்லாத்தையும் சிலத்தினை சேர்த்துக்கிட்டு என்னோடது இப்படி கிளைம் பண்ணுறதுனே இது அஜ்ஞானம். ஓகே, கிளைமிங் த ஓனர்ஷிப் ஆஃப் தி பாடி, என்னை சொந்தமாக கிளைம் பண்ணுறது. அப்புறம் எனக்கு நான் பாடி, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறத என்ன சொந்தமாக எனக்கு இதெல்லாம் இருக்கும் சாஸ்வதம் நினைக்கிறது பெரிய அஜ்ஞானம். ஸோ அதனால் நிர்மமாக நிரஹங்காராக. அப்புறம் நிர்த்வந்த்வாக. துவந்தங்களும் ஞானியும் பார்ப்பான். ஞானி சரீரத்துக்கு சூடாக தான் இருக்கும், அப்படி இருக்கும், கஷ்டம் வரும், வியாதி வரும், மூப்பு வரும், எல்லாம் வரும். அப்புறம் சுற்றி இருக்கிற அவங்க எல்லாருக்கும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். துவந்தங்கள் அது ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும், துவந்தங்கள் எல்லாமே. ஆனால் கூட நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தः நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஓகே, எங்கே வருது தேடுங்க, அங்கே பகவத்கீதை ஞாபகம் தான் வரும், சில வரலன்னு இங்கே நிர்த்வந்தம். அப்புறம் லாஸ்ட் நிஷ்பரிகிரஹாக. கீப் ஆன் கேதரிங் பொசஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்னு வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிறது குறைக்கிறதுக்கே நிறைய டிகேட்ஸ் ஆகும். அப்புறம் புதுசில் சேர்க்காது. ஏதோ ஒரு விதத்தில் பொசஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ், வெட் கார்பேஜ் ஆர் ட்ரை கார்பேஜ், ஏதாவது. அதனால் எக்யூமுலேஷன் ஆஃப் திங்ஸ் நிறைய இருக்காது. அவங்கள சிம்பிள் லிவிங் இருக்கும், ஹை திங்கிங்கு அப்படி இருக்கும். இது பழகப்படுத்திக்கணும். கிரகஸ்தனாக இருந்தான்னு வீட்டில் இருந்தால் கூட நமக்கு டைம் ஆக பழகப்படுத்தணும். வித் மினிமம் திங்ஸ் ஐ வில் இருக்கா, ஐ வில் யூஸ் இட், பரவாயில்ல. பட் நிறைய பொசஷன் இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் பொசஸிங் மோர் மீன்ஸ் வாட், யுவர் மைண்ட் இஸ் பொசஸ்ட் பை தெம்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட மனசு பிரம்ம சிந்தனை, துரியம் சிந்தனை எங்கே பண்ணும்? மைண்ட் இஸ் ஆல்ரெடி கரப்டட் கம்ப்யூட்டரில் என்ன தான் வேலை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கரப்டடாக தான் இருக்கும். ஒர்க் பண்ண முடியாது. யூ கேனாட் பிரிங் த பெஸ்ட். அப்படி சொல்லி 8 விஷயங்களை நீங்கள் பகவான் தெரிவித்தார். அதுக்கப்புறம் 27 முடிச்சிட்டோம். 28வது ஸ்லோகத்தில் தேஷு நித்யம் மகாபாக
महाभागेषु मत्कथाः सम्भवन्ति हितां नृणां हितार्नृणां जुषतां प्रप्रुनन्त्यघम् हे महाभाग உத்தவர் நீ வந்து ஹவு ஃபார்ச்சுனேட் யூ ஆர்ன்னு பாராட்டுறாரு. நம்ம குரு மாதிரி பாராட்டணும் இல்லையா? என்ன பண்ண வரீங்களே, கேட்குறீங்க, ஏன் இது உங்களுக்கு பிடிக்கிறது? வை யூ லைக் இட்? குருவுக்கு அப்போ ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு இவங்க எல்லாரும் ஓடி வர அங்கே கேட்குறதுக்கு? வீட்டில் அத்தனை வேலை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ பகவானுக்கு கூட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே உத்தவர் கேட்குறது, ஏ மகாபாகா, பாக்யசாலிகளே, பிளஸ்டு சோல்ஸ். அந்த வார்த்தைக்கு வேல்யூ இல்லை. ஹே மகாபாக, தேஷு நித்தியம் தேஷு மகாபாகேஷு நித்தியம் மத் கதாக. அந்த நான் சொன்னானே அவங்களும் பாக்கியசாலிகள். யாரும் அதை பற்றி சொல்கிறவங்க சத்புருஷர்களுக்கு கூட டைட்டில் அதே மகாபாகேஷு. தே ஆர் ஆல் ஸோ ஃபார்ச்சுனேட், லக்கி. எப்படியோ அவங்களுக்கு என்னோட அனுகிரகம் கிடச்சி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சத்புருஷர்கள் வந்து நித்தியம் மத் கதாக. அவங்க நித்தியம்னா நித்தியம்தான், அதுக்கு இன்னொரு வேர்டு கிடையாது. பகலா ராத்திரியா, அமாவாசையா, இன்றைக்கி அதை சண்டே ஹாலிடே அப்படியெல்லாம் கிடையாது. மண்டே சிக்னஸும் கிடையாது. மத் கதாகன்னா இங்கே ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும். இது மட்டும் சொல்லி நிறுத்துகிற கருத்து. அங்கே அர்த்தம் என்னென்னா, கதைன்னா கதை மட்டும் பாகவத கதை, அப்புறம் தேவி மகாத்மியம் கதை. கதைன்னா இங்கே அர்த்தம் அதுக்கு அது கதையந்தி. நமக்கு பொதுவாக கதைன்னா கதை, அதுக்கு என்னென்ன கதை சார் அது கூட தெரியாது. ஹரி கதை சார், கதை அவருடைய ஹிஸ்டரி. ஓகே, அப்படி எடுத்தால் கூட ஹீஸ் ஸ்டோரி ஓன்லி த ரியல் ஹிஸ்டரி. உன்னோட ஸ்டோரி ஹிஸ்டரியே கிடையாது. ஹிஸ்டரி என்ன ஏதாவது ஹீஸ் ஸ்டோரி ஓன்லி யூ ஹாவ் டு டாக் அபவுட் இட், நாட் கஜினி முகமதுன்னு அல்லாவுத்தீன். அது இப்போ இங்கே அர்த்தம் என்னென்னா, என்னை பற்றி அந்த எண்ணெய் பற்றி என்னன்னு புரியணும். எண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணன், கோபிகள் கூட விளையாடின கிருஷ்ணன், சின்ன சின்ன பதம், அதான் மத் கதைன்னு என்ன? என்னை பற்றி நான் பிரம்மம். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டார் இல்லையா, நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் சகுணமும் நிர்குணமும் ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சகுணம் பற்றியும் சொல்லி நிர்குணம் பற்றி சொல்லி உனக்கு நீயும் அதே தான் சொல்லிட்டு உனக்கு தெரிவிப்பாங்க. மத் கதாக. இன்னொரு அர்த்தம், என்னை பற்றியே சொல்லுவாங்க, நான் சொன்னதே சொல்லுவாங்க. மீன்ஸ் வாட்? வேதம் சாஸ்திரம். நான் பேசினதே பேசுவாங்க, என்னை பற்றியே சொல்லுவாங்க. ஸோ அவர் பற்றியும் அவர் பேசினதையும் ரெண்டு வித்தியாசம் இல்லை. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.